மிளகு ரசம், தக்காளி ரசம், எள்ளு ரசம், கொள்ளு ரசம் சாப்பிட்ட நீங்கள் ஒரு தடவை இந்த பீட்ரூட் ரசம் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், சின்ன பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். ஒரு குக்கரில் ஒரு பீட்ரூட், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் வர வச்சிடலாம். நல்லா அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வர வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த விசிலுடைய கேஸ் போனதுக்கப்புறம் அதில் இருந்தக்கூடிய அந்த பீட்ரூட், தக்காளி, பச்சை மிளகாவை தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ரசத்துக்கு என்னென்ன போடுவோமோ அதே தான். மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச வத்தல், இதை ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த இந்த பீட்ரூட், தக்காளி, பச்சை மிளகாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தா அந்த பீட்ரூட் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், அது நல்லெண்ணெயாக இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், இல்லை எண்ணெய் இருந்தாலும் ஓகே. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம், பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் இது இருக்குது பார்த்தீங்களா, பீட்ரூட் புளி தண்ணி, இதை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி, ரசத்துக்கு எப்படி நம்ம ஒரு கொதி விடுவோமோ அதே மாதிரி கொதி விட்டு இறக்கிற வேண்டியதான். அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், ரசம் போதும் அப்படின்னா ஓகே. இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி அதுக்கான உப்பை போட்டு, மெயினாக பெருங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருங்க. மேலே கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அட 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 அருமையான பீட்ரூட் ரசம், வேறு லெவல், அல்டிமேட்டான டேஸ்ட்டு. திரும்ப திரும்ப கண்டிப்பாக செஞ்சு தர சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், சுட சுட சாப்பாடு தான் வேணும்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆறுன சாதத்தில் இந்த சுட சுட ரசத்தை ஊற்றி ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஊறுகாவை வச்சு சாப்பிடுங்க. தேவாமுதமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், வறுத்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். மறக்காமல் ஒரு தடவையாவது எனக்காக செஞ்சு பாருங்கள். ஓகே, பை பாய்.